தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த புதிய வருடத்திலே இந்த மாலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are very pleased to meet you all this New Year evening. நாங்கள் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே இந்த புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We wish you all a very happy New Year in the name of Jesus. கடந்த வருடத்திலே நம்மை தேவன் அற்புதமாக நடத்தி வந்தார். In the past year, the Lord has led us so wonderfully. இந்த புதிய வருடத்திலே தேவன் நம்மை அப்படியே நடத்த போகிறார். Even in this new year, the Lord will lead us all wonderfully. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because the Lord has a name. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Because He is a God who yesterday, today, forever, never change. சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவர். The Lord who lives forever. இந்த புதிய வருடத்திலே நம்மை அப்படியே நடத்த போகிறார். Even in this new year, He will lead you wonderfully. இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். Even today, let us go to the word of the Lord. 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 Chronicles 6வது அதிகாரம் 4வது வசனம். chapter 6 verse 4. 4வது வசனம் இப்படி சொல்கிறது, அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். The Bible verse says like this: Blessed be the Lord God of Israel, who has fulfilled with his hands what he spoke with his mouth to my father David. தேவன் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று தாவீதினுடைய சந்ததியார் இந்த இடத்துல அறிக்கை பண்ணுகிறதைத்தான் நாம் வாசிக்கிறோம். We find here the descendants of David are gladly saying what the Lord has spoken to their father David, and that the Lord has fulfilled in their lives. பக்தனாகிய தாவீதுக்கு தன்னுடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருந்தது. The saint David has a desire in his heart. தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் ஆசை உள்ளவராக இருந்தார். He wanted to build a temple for the Lord. அவர் பெரிய ஒரு மாளிகை வீட்டில் இருக்கிறார். He was living in a big palace. ஆனால் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் வாஞ்சை உள்ளவராக இருந்தார். But he had a desire to build a temple for the Lord. நம்ம வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது தன்னால் முடிந்த அனைத்து பிரயாசத்தையும் பக்தனாகிய தாவீது முன்னெடுத்ததை நாம் பார்க்கிறோம். We find here whatever the efforts he can, that much efforts he has put to try to build the temple. ஆனால் தேவன் தாவீதோடு இடைப்பட்டு, நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கர்ப்பர் பிறப்பாகிய உன் தாசன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். But the Lord said to David, you will not be building this temple, but rather your son will be building this temple. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது தாவீதினுடைய சந்ததியில வந்த தன்னுடைய கர்ப்பத்தின் பிறப்பு தேவன் தன்னுடைய தகப்பனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். We find here now the son is testifying what the Lord has promised to my father, now he is fulfilling it. அந்த வசனம் வாசிக்கிறது போது பாருங்கள், தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We find here blessed be the Lord God of Israel. பாருங்க, தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினதுமே அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We find here the very word that is coming out of his mouth is blessed be the Lord. கடந்த வருடத்திலே உங்களுக்கு எத்தனையோ ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். In the last year the Lord has given so much promises for you. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறாம இருக்கலாம். Might be it is not fulfilled in your life. சில குடும்பங்களை பார்க்கும்போது தலைமுறையாக ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்கிற சில காரியங்கள் இருக்கும். Some families where you find generation after generations they hold on to some promises but it never got fulfilled. தகப்பன் ஒருவேளை கஷ்டப்பட்டு இருப்பாரு. Might be the father had struggled a lot. தாய் ஒருவேளை கஷ்டப்பட்டு இருப்பாங்க. Or the mother had struggled a lot. ஆனா அவருடைய கர்ப்பத்தின் பிறப்புகளை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னா, when you look at their children, அவங்க தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுவாங்க. But they are mightily used by the Lord. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்க. They might be they are in the good position in the society. சொகுசான ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. They will be living a luxurious life. ஒருவேளை அவங்க படிப்பறிவு இல்லாம இருந்திருப்பாங்க. Their parents would have not had a good education. ஆனா அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. But their children would have a good education. பாருங்க, இப்படி ஆண்டவர் சந்ததிகளை ஆசீர்வதித்து வருகிறார். This is how the Lord is blessing their descendants. தாவீதுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. David had this thinking. ஆனால் தாவீதுடைய சந்ததிக்கு அந்த காரியத்தை செய்யும்படி தேவன் கிருபை பாராட்டினார். But the Lord is fulfilled this to the David descendants. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனதுமே, the moment Israelites were delivered out of Egypt, அங்கங்கே கூடாரத்திலே தேவனை ஆராதித்து வருகிறார்கள். They were worshiping the Lord in the tents. தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவனை தொழுது கொள்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. They were meant to they had to worship the Lord in the tent itself.
தேவனுக்கென்று தனியாக ஆலயம் கட்டப்படவில்லை. They did not build any temple for the Lord separately. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, Even today when you look at your life, ரட்சிக்கப்பட்ட உடனே immediately the moment you got saved, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற உற்சாகம் இருதயத்தில் வருகிறது. you immediately got the desire to do something for the Lord. ஆனால் நாட்கள் கடக்க கடக்க But as the days go on, நாம் அந்த உற்சாகத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். we are somehow like losing that encouragements. தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனவர்களாக இருக்கிறோம். Like we tend to forget what the Lord has done for us. பிரியமானவர்களே, My dear ones, ஒருவேளை கடந்த வருஷத்துல நீங்க அப்படி இருந்திருக்கலாம். might be like in the last year you were like that. இந்த வருடத்திலே In this year, கடந்த வருடத்தில் தேவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். you got to be thankful and grateful to the Lord for what He has done for you in the past year. ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன்? Why do I stress these words? இதுவரைக்கும் தேவன் சொல்லி நிறைவேறாம இருக்கிற ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள், Like thus far, whatever the promise that you have received and it has not got fulfilled in your life, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் இந்த நாளில் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். the Lord who had declared His words by His mouth and He will fulfill it by His action, and that God will fulfill it in your life. தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே அவனுடைய சந்ததியிலே நிறைவேற்றின ஆண்டவர், The Lord who spoke to David and He has fulfilled that promises to this son's life. உங்களுடைய சந்ததியின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக The இருக்கிறார். same Lord is there to fulfill the promises which you got. He is there to fulfill that in your children's life. ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற வறுமையை மாற்ற வேண்டும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கலாம். Might be the Lord promised you to like remove all the poverty in your life. உங்க மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி Or இருக்கலாம். you got the promise that the Lord will give your son a good partner. உங்களுடைய தொழிலை தேவன் பெருக பண்ணுவார் என்று வாக்கு பண்ணி இருக்கலாம். Or the Lord could have promised you to fulfill or abundantly bless your jobs. உங்களுடைய ஊழிய எல்லைகளை தேவன் விரிவாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கலாம். Or the Lord would have promised you about the extension of your ministry. ஒருவேளை வெளிநாடு படிப்புகளுக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், அந்த காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டும் வாக்கு பண்ணி இருக்கலாம். Maybe you are like trying to do some apply for job in abroad, and the Lord would have promised you to like fulfill it. ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பல ஆண்டுகளாக காத்து கொண்டு இருக்கலாம். You might be waiting for a child for a long time. ஒருவேளை நீதிமன்றத்தில் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக வழக்குகள் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கலாம். Or you are waiting for a good justice to happen for the struggles or the cases for regarding your possessions or wealth. வேலையின் காரியமாக இருக்கலாம். Or it might be related to your jobs. எந்த காரியமாக இருந்தாலும், Whatever the promises, whichever that regard to it. தேவன் சொன்ன வார்த்தையை தேவன் இன்றைக்கும் நினைக்கிறவராக இருக்கிறார். You know the Lord who promised you, who remembers that promise even today. இந்த நாளிலே To this day, நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். on this day, I am declaring these words in the name of Jesus. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். The Lord who will declare His words by His mouth and He will fulfill it by His hands, and that Lord is like presented Himself on your rooms. ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி நீங்க பல வருடங்களாக வாடகை வீட்டில் இருந்து இருக்கலாம். நீங்க or you are in a situation where you are living in a rented house for a long years because since you don't have any good house. உறவுகளால மறக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை or you are in a situation where you are forgotten by all your relatives. அன்றாட தேவைக்கு நீங்க பிறருடைய கையை ஏந்துகிற சூழ்நிலை ஒருவேளை இருந்திருக்கலாம். or like for an everyday needs, like you are there to like beg to others. இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ள, like before the end of this year comes, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி இருக்கும். whatever the Lord has promised you, and that will be fulfilled. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். The Lord who promised, He will never change His words. அவர் சொன்னபடியே செய்து முடிப்பார். He will do whatever He promised to you. Amen. Amen. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be glorified. யாத்ராகம புத்தகத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது, when you read Exodus, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. Israelites were in the bondage of Egypt. அதை ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். And the Lord is speaking that to Abraham. குறிப்பிட்ட அந்த தவறை செய்த நிமித்தம், because of like some mistakes he made, இத்தனை வருடங்கள் உன் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருப்பார் என்று ஆண்டவர் பேசுகிறார். the Lord said like this many, like your descendants will be there as a slave in Egypt for this many years.
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தலைமுறையாக சாபம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். Like maybe like your family is facing some kind of curses generation after generation. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் நிறைவேற்றுவதற்காக இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கல. The Lord is not giving you these words, promise words, not only just to fulfill your promises. உங்களுடைய சந்ததியில் இருக்கிற சாபத்தை மாற்றுவதற்கும் இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். Know that the Lord is presented in your houses in order to remove all the curses that you are facing. 400 வருடங்களாக மாறாத சாபம் அந்த நாளிலே மாறினது. Like 400 years of curse has changed at that particular time. கிட்டத்தட்ட 400 வருடங்கள்ங்க. Like almost 430 years. அழுகையும் கண்ணீரோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்திலே முறையிடுகிறாங்க. With all the tears and with all the weeping they are crying out to the Lord. யாத்ராகம புத்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது when you read Exodus, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கண்டதாக வேதம் சொல்லுகிறது. You find like the Lord remembered, looked at their cry. அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். God himself is telling like I knew the pain that they are going through. அப்படியானால் என்ன அர்த்தம்? What does it mean? ஆண்டவர் பாருங்க அந்த ஜனத்தை அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்ததை ஆண்டவர் மறக்கவே இல்லை. The Lord never forgot that he has given themselves into this slavery. ஒருவேளை நம்ம இன்னைக்கு நீங்க வந்து பின்மாற்றத்தில் இருக்கலாம். Maybe you are backslidden. ஆனா நீங்க மீண்டு வருகிற நாளை தான் ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிறார். The Lord is still remembering when you will come back to him. எப்ப ஆண்டவர் சமூகத்துல திரும்ப வருவீங்க? When you will come back to him. நீங்க நினைக்கிறீங்க பல வருஷமா நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன் பாஸ்டர். Maybe you are thinking, oh pastor, I'm praying for a long time. படாத வேதனை இல்ல. Pastor, it's like all the pains that I've gone through. என்னுடைய கணவர் தண்ணி அடிச்சு தன்னுடைய கையின் பிரயாசனை அழித்துக் கொண்டிருக்கிறார். My husband is a drunkard and he is like destroying all the wealth of our family. கடந்த நாட்கள்ல புது வருட ஆராதனைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நாங்க கடந்து போவதற்கு படாத பாடுபட்டோம். Maybe like you're thinking, pastor, like we had a lot of struggles even to go to church on Christmas and New Year services. இந்த பிரச்சனை உங்க குடும்பத்துல மாறுமான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். You are aiming, like you're thinking, like when this problem will be solved. இந்த அடிமைத்தனம் என்னோட குடும்பத்தை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறேன். You wanted this particular bondage to be broken. ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord is telling, இந்த நாளிலே அந்த காரியங்கள் மாறும். To this day something will happen. தலைமுறையாக தொடர்கிற சாபம் மாறும். Generation after generation curses will be stopped. மாறும். Amen. இயேசுவின் நாமத்தில மாறும். In the name of Jesus it will change. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். What the Lord has promised you by his words he will fulfill you with his hands. தாவீதுடைய சந்ததியில நிறைவேற்றின தேவன் how the Lord has fulfilled this promise at the descendants of David. உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்வாங்க. He is faithful to do the same thing to you. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றும்படி மோசேயை தெரிந்து கொண்ட தேவன். In order to change the bondage of Israelites, the Lord has selected Moses. மோசேயே ஒரு விதமான வனாந்தர பாதையில் இருக்கிறார். Moses himself is going through some kind of wilderness path. முட்களும் கற்களும் இருக்கிற பாதையில நடந்து கொண்டிருக்கிறார். Oh, he is walking in a very like a rough and rugged paths. அவனை ஆண்டவர் விடுவிக்கிறார். The Lord delivers himself first. அவர் வந்து பாருங்க மனிதர்களுக்கு பயந்து வனாந்தரத்தில் இருக்கிறார். Due to the fear of people, he is straying himself and he is living in the wilderness. அவனை மீட்டு கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனத்தினுடைய விடுதலைக்காக ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். Look here, the Lord delivered him first and then he is bringing him to deliver so many peoples. எதற்காக? For what? அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். Like the people, those who are in the slavery, they had to worship the Lord. நீங்க கவனிங்க. Look carefully. சில குடும்பங்கள்ல தலைமுறையாக சாபம் கடந்து வருகிறது. And some families, like generation after generation, they are facing some curses. நான் ஒருவேளை இப்படி நினைக்கிறேன். Maybe I'm thinking like this. தேவன் ஒரு மனிதனை விடுதலையாக்குறதுல நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what is the purpose of man when God delivers a man? நீங்க யாத்ராகம புத்தகத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும்போது, when you read Exodus some few verses, ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். Like the people have to worship the Lord. அதற்காகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். For that purpose only the Lord wanted to deliver his people. நீங்கள் தேவனை சரியாக ஆராதனித்தால், like when you worship the Lord faithfully, தேவனுடைய ஆலயத்திற்கு சரியான முறையில் நீங்க கடந்து சென்றால், like when you go to the churches regularly, தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய நேரங்களை செலவிட்டால், like when you like spend your time properly, உங்க குடும்பத்திலே தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தா, when you give priority to God in your family, உங்க குடும்பத்தில இருக்கிற சாபம் நீங்கும். the Lord will change the curse in your family. தலைமுறையாக இருக்கிற சாபங்கள் நீங்கும். Even it is the curse that is the generation after generation facing, and that will be removed. நீங்க அதை அறிந்து கொள்ளுங்க. Know that. நீங்க பாருங்க மோசேயை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் எகிப்துக்கு திரும்ப அனுப்புகிறார். Look at Moses, like the Lord brings him back to Egypt again.
அவரை மீட்டெடுத்து பிற ஜனங்களை மீட்பதற்காக அனுப்புகிறார். Like God redeems him in order to redeem so many people. ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து எகிப்தை போல இருக்கலாம். Maybe your life is like in Egypt. அது வந்து முற்களும் கற்களும் நிறைந்த பாதையாக இருக்கலாம். Maybe it is a very rugged and crooked path. நானே இதுல இருந்து மீள முடியாம தவிக்கிறேன் பாஸ்டர். You might be telling, Pastor, I myself was struggling with this so many issues here. இந்த கடந்த புது வருடத்துல கிறிஸ்துமஸ் நாட்கள்ல என்னுடைய பிள்ளைகளுக்கே என்னால துணிமணி எடுக்க முடியல. Pastor, I'm going through such a poverty that where I'm not able to buy a new cloth for my children even this new year. நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்க முடியல. I'm not able to feed them well. சர்ச்சுக்கு போன கை நிறைய காணிக்க போடணும் ஆசை இருக்கு, ஆனா கையில பணம் இல்ல. At church, when I go, I wanted to give a lot of offerings, but I don't have money. அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? You are thinking like that. உங்களுடைய வாழ்க்கை கடந்த வருடம் வரைக்கும் அப்படி ஒருவேளை இருந்திருக்கலாம். Like maybe your life was there like this till last year. நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். One thing you have to note about it. தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு உங்களுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணுங்க. You have to really give priority to God in your heart. உங்க குடும்பத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். Let Jesus, like that, God be the head of your family. உங்க ஊழியத்தினுடைய எஜமானனாக இயேசு கிறிஸ்து இருக்கட்டும். Let Jesus be the master of your ministry. உங்க ஊழியத்திற்கு தலைவனாக ஒரு ஸ்தாபன தலைவரை வைக்காதீங்க. Never like keep some kind of like other leaders, the local leaders as the head. உங்களுடைய தொழிலுக்கு தலைவராக உங்களுடைய ஞானத்தை வைக்காதீங்க. Never keep your wisdom as a leader for your business. தேவனை முன்னிறுத்த பழகிக் கொள்ளுங்கள். Keep Jesus as your priority. தேவனுக்கு மகிமை செலுத்த பழகிக் கொள்ளுங்கள். Try to adore the Lord at every time. எந்த காரியத்திலும் தேவனை துதிப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். In every situation, try to praise God. அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். And those are the people will be blessed by the Lord. நன்றி இல்லாதவர்கள், நன்றி உணர்வு இல்லாதவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? How can God bless someone who don't have any gratitude towards God? ஆகவே நன்றி உள்ளவர்களாக இருக்க நீங்க பழகிக் கொள்ளுங்க. Therefore, always have the heart of gratitude. நீங்க மோசேயை பார்த்தீங்கன்னா அவரே சொல்றார், நானே வனாந்தரத்துல இருக்கிறேன். Moses is telling God, I myself is there in wilderness. என்னையெல்லாம் அனுப்பாதீங்க, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாரு அவர். Moses is telling God, never send me, send someone else. தேவனோடு கூட பேசுறாரு பாருங்க. And he is talking to God. ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். The Lord is talking back again. அவர் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். Like whatever the question Moses is asking, the Lord is replying back. அடிமைத்தனத்தில் இருந்த மனிதனை மீட்டு பிறரை விடுதலையாக்கும்படிக்காக அனுப்புகிறார். The Lord is like redeeming him from the bondage and he is sending him to redeem so many people. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I'm repeating it again. கடந்த வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்து கலங்காதிருங்கள். Never be worried about what had happened the past year. இந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க. As you are listening to this word on this Friday evening. இந்த வார்த்தையை கேட்கிற நிமிடங்கள் வரைக்கும் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. Never worried about till this moment as you are hearing these words. Never worried about whatever happened in the past. இந்த வார்த்தை பேசுறது தான் நாங்க. We are just the mere speakers of God's word. வார்த்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள அவருடையது. But this word that belongs to the God who created heaven and earth. அந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. Believe in that word. அந்த வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. Give priority to this word. உங்கள் மூலமாக பிறருக்கு அற்புதம் செய்யும்படி இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். The Lord will lead you in such a way that you will become a blessing to so many people. மோசே பார்வோன் ராஜாக்கு பயந்து தாங்கவே ஒளிந்திருக்கிறார். Moses was hiding like himself away from the sight of Pharaoh. ஆனா அந்த மனிதனுக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு மோசேயை பலப்படுத்தின ஆண்டவர். But the Lord strengthened him again to come back and then stand in front of Pharaoh. மனிதனுக்கு பயந்து ஒருவேளை நீங்க இருக்கீங்களா? Maybe you are sitting with the fear of people. ராஜாவுக்கு முன்பதாக நிற்பதற்கு எவ்வளவு தைரியம் வேணும்? Think about this, how like bravery you should have in order to stand before the king. ஒருவேளை வெளிப்படையாக அந்த காரியங்கள் வந்து தெரியாம இருந்திருக்கலாம். Maybe like outwardly it was not visible that Moses was fearful. மோசே போய் பார்வோன் கிட்ட நிக்கிறாரு. Moses was standing in front of Pharaoh. மோசேயை அவர் வந்து ராஜா வந்து சாதாரணமாகவே பார்க்கறாரு. Like the king is very like in a very simple way is looking at him. ஓ இவன் தான இங்க தான இருந்தான். They might be thinking, oh, this guy only we know him, that he was here. சில பேர் சொல்லுவாங்க, யாருப்பா இன்னார் மகனா அப்படியான்னு கேட்பாங்க. Some people used to ask, oh, you are the only, right? You are the so and so son, right? நம்மளை பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ஒருவேளை நல்ல டிப் டாப்பா இருப்பாங்க. Maybe your children are like settled well. ஆனா வெளிய இருந்து பார்க்கறவங்க நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. Maybe like people from outside they are looking at you very differently. நம்மள உயர்வா நினைப்பாங்க.
Like they used to think of you so high. கிட்ட வந்து கேட்பாங்க சில நேரம். Sometimes they used to come and ask to யார் you, பையன் நீங்கன்னு கேட்பாங்க. like, whose son are you? ஓ இந்த மாதிரி இவரோட பையனா? Then they will like they would say, oh, you're this like so and so's son. நம்மளுடைய தகப்பன் ஒருவேளை ஏழ்மையான நிலையில் இருப்பார். Might be your father was in a very poor state. நம்மளுடைய தகப்பனை வைத்து நம்மளை எடை போடுவாங்க. Sometime based on the state of your father, they will try to estimate you. நான் கூட அவனை பெருசா நினைச்சேன்ப்பா. Some people think used to tell, I thought he is someone big sort. கடைசில பார்த்தா இவனுடைய மகன். Finally we find out that he was so and so son. ஏளனமாக நினைக்கிற மக்கள். This is how people try to humiliate உலகம் us. அப்படித்தான் பார்க்கிறது. This is how the world will see us. பார்வோன் ராஜா மோசே அப்படித்தான் பார்த்திருக்கிறார். This is how even Pharaoh and then Moses was seeing them. ஆகவே தான் அவர் மோசே வார்த்தைக்கு செவி கொடுக்கல. That's why like they are not listening to the words of Moses. ஆனால் மோசேக்கு உள்ள இருந்தது, மோசையோடு கூட இருந்தவர் உலகத்தின் ராஜா இல்லங்க. But do you know who was with Moses? He's not somebody, a simple king of this earth. அவர் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். He is a king who like rules over the nations. உலகத்தை சிருஷ்டித்தவர். He is a king who created the earth. இந்த பூமியை தன்னுடைய உள்ளங்கையில வைத்திருக்கிறவர். He is like holding the earth in his hand. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. So many stars are there. அதை உண்டாக்கினவர். And who know like he is the creator of that. நீங்க சர்ச்சுக்கு போகும் பொழுது when you go to the church, சர்ச்சில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. like the Lord's word is being preached there. அநேகர் என்ன பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, what so many people see there is, இப்போவும் கூட நாங்க இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். even as we are preaching, like so many people are thinking like this. மனிதர்களை வைத்து தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நிலைமை இந்த உலகத்தில் உண்டாகி இருக்கிறது. Like this is how it is working, like through the man the Lord is speaking to his words. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், in the name of Jesus I'm telling you, இன்றைக்கு ஒரு மனிதன் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறானோ, when a man is like looking at this in from that perspective, அவனுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யவே முடியாது. the Lord will not be able to work in his life. அவனுக்குள்ள இருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். But you should not be looking at the people, those who are preaching. Rather, you should be looking at the words very carefully. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் தடைப்பட்டதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். Maybe like the miracle was stopped in your life. Maybe you thought of God's word in a very simple way. சில பேர் சொல்லுவாங்க, some people used to say, தெரியுமா அவர் எங்க ஊருக்கு வரும்போது ஓட்ட சைக்கிள்ல தான் வந்தாரு. Some people used to say, oh, this preacher only know when he come to our village once, he had a very poor background. அவருக்கு போட கூட சட்டை இல்ல. He does not even have a shirt. நான் தான் 2-3 சட்டை எடுத்து கொடுத்தேன். I only gave him some shirt. இன்னைக்கு அவருக்கு பணம் எல்லாம் வந்துருச்சு. Now that he got so much of money, நம்மள எல்லாம் மதிக்க மாட்டாரு. he will not respect us. அப்படி சொல்லி சொல்லுவாங்க. Like this is how they used to think. மனிதர்களை குறித்து அப்படிப்பட்ட எண்ணம் வைத்திருக்கிறாங்க. That's how people think of each other. மனிதர்கள் சில வேற ஊழியக்காரங்களே சில அப்படி பேசுறத நான் பார்த்திருக்கிறேன். I have seen even pastors speak like that. இவன் வார்த்தையை நான் கேட்கணுமா? Do I have to listen to this guy's words and all? ஜெபத்தை பத்தி இவன் பேசுறான். Like he is speaking about prayer. இவன் ஒழுங்கா ஜெபிக்கிறானா? Oh, is he praying well? எனக்கு தெரியுமா? Do you know that? உங்களுக்கு தெரியுமா? Do you know that? அவர் இந்த மாதிரி காரியத்துல நிறைய அடிபட்டு இருக்காரு. Like this pastor is like he is lost in so many different areas. இவர் இத குறித்து பேசுறாருன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. Like he is talking about all these things. That's how they criticize. ஒரு விஷயத்தை நீங்க நினைத்துக்கொள்ளுங்க. You got to be careful about one particular thing. அவர் அந்தரங்கத்துல தேவனிடத்துல சமூகத்துல போய் ஒப்புரவாகி மனம் திரும்பி இருப்பார். Like in his private life, that pastor would have gone to the Lord and he would have like asked forgiveness for that. ஆகவே நீங்க அந்த மனிதர்களை பார்க்காதீங்க. Therefore, never see people. தேவனை பாருங்க. Look at God. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Give priority to God's word. தேவன் பலத்த காரியங்களை செய்வார். The Lord wants to do mighty things. மோசேக்கு அற்புதம் மட்டும் இல்ல. Not only for miracle for Moses. கிடைத்தது மோசேக்கு விடுதலை மட்டுமல்ல. Like it's not only just a deliverance only for Moses. மோசேயுடைய அடிமைத்தனம் மாறுனது மட்டுமல்ல. It's not just Moses' slavery was gone away. எகிப்து ஜனத்தினுடைய அடிமைத்தனமே மாறுகிறது. Like the total Egyptians bondage have changed. நீங்க இந்த 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, when you read 2 Chronicles chapter 6, the continuous verses, தாவீது தன்னுடைய சந்ததிக்கு தேவனுடைய நாமத்தை அறிவித்திருக்கிறார். David proclaimed the Lord's word to the descendants. தாவீது சந்ததியில் இருக்கிற ஜனங்கள் தேவனை துதிப்பதற்கு மறக்கல. The descendant of David, they did not forget to praise the Lord. தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தன்னுடைய சந்ததிக்குள்ள கடத்தி இருக்கிறார். Like whatever the faith David had, he passed it on to their children. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், today as you are listening to these words, எத்தனை பேர் உங்களுடைய சந்ததிக்கு தேவனுடைய வார்த்தையை கடத்தி இருக்கிறீர்கள்? How many of you have passed on these words to the others?
எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள் கடத்தி இருக்கிறீங்க? How many of you have passed on this faith to your children? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கிறீங்க? Like how many of you have like told your children to give priority to the Lord? நீங்க படுகிற பிரயாசத்தை உங்களுடைய பிள்ளைகளும் பட வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க? Like how many of you like taught your children to give the same effort to give glory to the Lord? எனக்கு ஒரு தகப்பனார தெரியும். I know a father. அவர் எப்பவுமே தேவ சமூகத்துல இருப்பார். He'll be always in the presence of God. அவர் எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமா தான் இருப்பாரு. He'll be always there with prayer and then reading Bible. அதிகாலையில எழுந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் பார்த்தா அவர் பாட்டு படிச்சு ஆண்டவரை துதித்துக்கிட்டே இருப்பார். Early in the morning he will be always like waking up and then he will always like read God's word. ஊழியம் செய்றாரு. Like he is doing ministry. அவங்களுடைய பிள்ளைகளை பாத்தீங்கன்னா When you look at their children, 3-4 பிள்ளைங்க அவங்களுக்கு like 3-4 children he has. அத்தனை பேரையும் ஊழியக்காரர்களாக மாற்றி இருக்கிறார். Like all of them he made them as a God's children. தேவனுடைய அந்த வார்த்தையை, தேவனுடைய அன்பை, தேவன் தனக்கு செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு அறிவித்து, Right, like he will always proclaim God's word to their children. அவங்க இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில இருக்கிறாங்க. Today they are doing God's ministry. இன்னொரு தகப்பனை எனக்கு தெரியும். I have known another father. அவரும் நல்லா ஜெபிக்க கூடியவர். He is also a very prayerful man. தேவனுக்காக படாத பிரயாசங்கள் இல்ல. Like he has effortlessly worked for the Lord. ஆனா அவருடைய பிள்ளைகள் Like but their children, ஆலயத்துக்கே வருவதில்லை. they never even come to church. அவர் முன்னாடி நிப்பாரு. Like they will stand, the pastor will stand in front of them. அவங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை. But the children will say, oh, we don't have time to come to church. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததும் ஆலயத்துக்கு வருவதற்கே நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. Look at this, when the Lord blessed them, like they don't have even time to come to church. ஆனா தாவீதுனுடைய சந்ததி நீங்க எடுத்து பாருங்களேன். But when you look at David's descendants, எத்தனை வருடங்கள் ஆனாலும் how many years it might go through, தாவீதுனுடைய சந்ததி இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற இடத்துல இருக்கிறாங்க. like David's descendants are still there ruling the nations. நல்ல ஒரு சிங்காசனம் இருக்கிறது. Oh, a good throne is there. அரண்மனை இருக்கிறது. A good palace is there. இதன் மத்தியில தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தகப்பன் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. And in the midst of it all, like whatever their fathers taught them, they are learning to bless the Lord in the midst of all the prosperity they have. தேவனுடைய திட்டம் தாவீதின் இடத்திலிருந்து தாவீதினுடைய சந்ததி வரைக்கும் கடந்து வந்து அதிலே நிறைவேறுகிறது. God's promised on plan has begun in the life of David, and then it is passing on in his descendants' life. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். Whatever he has promised by his words, and then he will fulfill it by his hand. தேவனுடைய வார்த்தைகள் தலைமுறையாக தொடருங்க. God's word will continue forever. தலைமுறையாக தேவனுடைய இரக்கம் கடந்து வரும். God's mercy will continue forever. இந்த வார்த்தை நம்மளுடைய குடும்பத்துல மட்டுமல்ல, in these words, not only in your family, நம்முடைய திருச்சபையில மட்டுமல்ல, not only in your churches, நம்முடைய தேசத்துல மட்டுமல்ல, not only in your nation, இந்த முழு உலகத்திலும் தேவன் தம்முடைய வாயினாலே அறிவித்த தம்முடைய இருதயத்திலே திட்டம் வைத்திருக்கிற எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுகிற நாட்கள் வந்து இருக்கிறது. all this promises of God, not only in our life, it is going to be fulfilled in the nations. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். Whatever he has promised by his mouth, and he will fulfill it by his hand. இந்த தேசத்துல ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. God has a plan to save so many souls in this nation. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் அந்த வார்த்தையை அறிவித்திருக்கிறார். The Lord is proclaiming these words through so many servants of God. தேசத்திற்கு தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord has promised a lot to the nation. அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கு. And those words are there now, it's going to be fulfilled. ரொம்ப சீக்கிரத்துல பாப்பீங்கன்னு சொன்னா, very soon you will be seeing, இந்திய தேசத்துல, like very soon in India, திருச்சபைகள் செயல்பட முடியாத ஒரு நாட்கள் வரப்போகிறது. there might be a situation where the church will not be able to function well. ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு நாட்கள் வரப்போகிறது. Like there will be a situation where nobody is able to work. இந்த தேசத்துல இருக்கிற தலைவர்கள், the nation, the leaders of these nations, இந்திய தேசத்துல இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தன்னுடைய கரத்தை உயர்த்துற நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling, like who knows, the leaders of these nations, they might be raising their hands against the servants of the Lord. அந்த நாளிலே, on those days, பார்வோனுக்கு என்னை வெளிப்படுத்தினதை போல, and how the Lord revealed himself to Pharaoh, இந்த தேசத்துடைய தலைவர்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is telling, the same way I'm going to reveal myself to the leaders of this nation. சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். Whatever the Lord promised by his words, and he will fulfill it by his hands. முழு உலகத்திலும் தேவன் தம்முடைய வாயினாலே சொன்ன தன்னுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. Throughout this whole world, what was the promise the Lord has given to the nations, and that's going to be fulfilled.
இனி வருகிற நாட்களிலே like in the days to come, உலகத்துல சில முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகிறது. like some very important events are going to happen. அந்த காரியங்கள் மத்திய கிழக்கு நாடுகளை முன்னிறுத்தி நடக்க போகிறது. Like those things will happen by centering the Middle Eastern countries. சில காரியங்களை நம்ம வெளிப்படையா என்னால சொல்ல முடியல. Some things I'm not able to openly share it now. கழுகின் தேசமும் அந்த வலுசற்பம் தேசமும் மோதிக்கொள்கிற நாட்கள் வந்திருக்கிறது. Like definitely, like there will be a time like where the nation of the eagle and the nation of the serpent will fight each other. பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட போகிறது. Many nations will be affected by like economical problem. இந்திய தேசத்திலே சத்தமும் கூக்குரலும் கேட்கிற நாட்கள் வருகிறது. In India also there will be a lot of weeping and gnashing will be happening. ஜனங்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு சிரமப்படுகிற நாட்கள் வருகிறது. Even like the people will be even suffering to live their everyday life. சபைகளுக்கு விரோதமாக பலவிதமான பொல்லாத தீமையான காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட போகிறது. Like against the church so many evil plots will be happening. அந்த நேரத்துல at those days வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற அதே ஆண்டவர், whatever the Lord spoke with his mouth and he will fulfill his இஸ்ரவேல் ஜனத்திற்காக செங்கடலை பிளந்த அதே ஆண்டவர், the Lord who parted the Red Sea for his people, திருச்சபைக்காக வைராக்கியம் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே திருவுளம் பெற்றுகிறார். the Lord is telling, I will have the zeal for my church. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to the word of the Lord. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ள முடியாது. The gates of hell shall not prevail the churches. ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக தேவனுடைய திருச்சபைக்கு முன்பதாக எழுந்து நிற்க முடியாது. No man can stand against the church or the word of the Lord. அப்படியே நடக்கும். And that will happen. நீங்க பாருங்க, அமெரிக்க தேசத்துல இதுவரை கண்டிராத மாற்றங்கள் வரப்போகிறது. Like you will see a lot of different changes in America will happen. அமெரிக்க தேசத்துல ஆளுகை செய்த அதிபர்களை காட்டில் இந்த வருடத்துல இருக்கிற அந்த அதிபர் ஆளுகை செய்கிற ஆளுகை முழு தேசத்தினுடைய கவனத்தையும் ஈர்க்க போகிறது. Like the not like the previous presidents, but the presidents of this time of years will do a lot of things where the whole nations will start looking at it. இரும்பு கரத்தை போல அவர் செயல்பட போகிறார். He will start to work like an iron fist. நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நீங்க சாதாரணமா சில பேர் நினைக்கிறாங்க. Some people are like very simply underestimating Trump. அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ காரியங்களை செய்தாங்க. Many people were like even plotting a lot to do so. ஆகஸ்ட் மாசத்துல நாங்க ஒரு டீமா ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சில காரியத்தை பேசினார். Like as I was praying along with my team in August, the Lord spoke to me something. தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது தாக்கப்பட்டு கொண்டே இருந்தார். The Trump was continually like affected and he was continually targeted by different groups. நான் ஒரு நேரம் அவருக்காக நான் ஜெபித்தேன். At once I was praying for him. ஏன் இவர் மட்டும் தொடர்ந்து தாக்கப்படுகிறார் என்று ஆண்டவர்ட்ட கேட்டேன். And I asked the Lord that God, why he is being continually targeted. ஆண்டவர் சொன்னார், The Lord said, நீ வருகிற நாட்கள் அந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி ஆளும்படி நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். And the Lord told me, I have selected him to rule the nation the days to come. தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அவருக்காக ஜெபித்தேன். I continually prayed for him. ஆண்டவர் என்னோட கூட இருந்த ஒரு தம்பி சொன்னார், இந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நான் ஒரு லெட்டராக எழுதுறேன்னு சொன்னார். Like one particular brother who was along with me said, like whatever the Lord spoke to us, we will write it as a letter. எழுதுனது மட்டும் இல்ல, எழுதி அதை என்ன செஞ்சிட்டார், அவருடைய ட்ரம்ப்னுடைய அந்த குழுவினருக்கு மெயில் அனுப்பிட்டார். Like not only he has written, he has sent this particular God's word to those presidential group. தேவ சமூகத்துல இந்த வார்த்தை சொல்ற எதுவுமே பொய் கிடையாது. Like I'm speaking it from the pulpit. Nothing is false here. அந்த சகோதரர் அனுப்பிட்டார். And that brother sent that mail. ஆகஸ்ட் மாசத்துல இந்த காரியங்கள் நடக்குது. செப்டம்பர் 2ஆம் தேதி என்னோட கூட அந்த பிரதர் அனுப்பிட்டார். Like this we prayed in August and September 2 we sent this particular mail. ஆனா தேர்தல் கருத்து கணிப்புகள் வர்றதெல்லாம் மாறுதலாகவே வருது. But whatever the election, the pre-election results and all, it was different actually. ஆனா தேவ சமூகத்துல நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். But I was praying continually to the Lord. ஆனா குறிப்பிட்ட அந்த நாள் வரும் பொழுது, but when some particular time come, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், like whatever the Lord promised by his mouth and he fulfilled by his hands, அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். the Lord fulfilled that. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், the Lord who promised by his mouth and will fulfill by his hands, குடும்பத்துல மட்டும் இல்ல, not only in your family, சபையில மட்டும் இல்ல, not only in the church, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல, not only in your private life, தேசத்திலேயும் அப்படியே நிறைவேற்றினார். the Lord will fulfill that even in the nations. அவர் வெற்றி பெற்ற பின்பு, immediately right after his victory, அவருடைய குழுவினர் இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு
பதில் கடிதம் ஒன்று வந்தது. Like his team has sent us a reply. உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி என்று சொல்லி அனுப்பி இருந்தாங்க. They said like thank you for your prayers. எல்லாவற்றையும் தேவனையே முன்னிறுத்த பழகிக் கொள்ளுங்க. In all these things keep Lord as your priority. இனி வருகிற நாட்களிலே In the days to come, அமெரிக்க தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு நீங்க உங்களுடைய ஜெப நேரத்திலே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. it's like give some time to pray for America. பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. The Lord is going to do mighty things for you. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது. The Lord is going to use you and me mightily. நாம் ஜெபிப்போம். Let's pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, Our Holy Father, இந்த அருமையான வேலைக்காக நன்றி we're செலுத்துகிறோம். thankful for you for this time. இந்த புதிய வருடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். God, we are thankful that you have led us in this new year. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Father, let your name be glorified. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Father, let your will be done in our life. நீர் பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். Father, let the promises which you shared to us ஆண்டவரே, be நீ வருகிற fulfilled. நாட்களில் எங்களுடைய திருச்சபையின் தலைவர்களுக்கு ஆண்டவரே உன்னதத்தின் பலத்தினாலே தேவன் கிருபைகளை தந்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். God, in the days to come, God, like empower us with your power, O God. வல்லமையாக பயன்படுத்துவீராக. God, use us mightily. ஆண்டவரே, திருச்சபையை ஆண்டவரே ஞானமாய் நடத்துவதற்கு தேவன் கிருபைகளை தருவீராக. God, give us the wisdom to lead our church well, O God. ஆண்டவரே, சபைகள் நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரே கலங்காதபடிக்கு அவருடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவீராக. God, when the church is shaking, help us to to strengthen us in your faith, O God. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் காத்துக் கொள்ளுவீராக. God, protect us so that the gates of hell shall not prevail us, O God. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில். Father, as those who are listening to your words, whatever you promised in their life, and let it be fulfilled in their life, O God. அப்படியே நீர் செய்வீராக. God, may you do that, O உம்முடைய Father. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Father, we give that in your hand. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious name we pray. ஆமென். Amen.